ஃப்யூச்சரில் நம்மளும் இப்படி தான் இருப்போமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் வளர்ந்து அது ஃபேமிலின்னு பார்த்து போகும்போது லாஸ்ட்டாக வந்து நம்மளை வந்து நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன். அங்கே போய் பார்த்தா அம்மா வந்து கோதுமை தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து சட்னிக்கு அரைக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போனதும் தோசையை நான் ஊற்றுறேம்மா, நீங்கள் சட்னியை மட்டும் அரைச்சி தாளிங்கன்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் கோதுமை தோசையை ஊற்றிட்டு இருந்தேன். காரசாரமாக சூப்பராக மல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி கோதுமை தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி வந்து அம்மா வச்சிட்டு இருந்தாங்க. சரிம்மா, நான் தோசை ஊற்றுறேன், நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க சூடாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நம்மளை தான் கஷ்டப்பட்டு தனியாக ஒரே ஆளை வளர்த்தாங்களே, இப்போவாது நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கூப்பிடுவோம். இருந்தாலும் வேண்டாம், நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள பார்த்துட்டு நீங்கள் இருங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களை நாங்களே பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பா உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தோசை நம்ம வந்து லாஸ்ட்டு தோசை நம்ம கரண்டிலெல்லாம் வலித்து ஊற்றக்கூடாது. அந்த சட்டியை வந்து நம்ம கையை வச்சு கரெக்டாக வலித்து ஊற்றி அந்த கரண்டியும் வலித்து ஊற்றணும். தோசை ஊற்றி முடிக்க போகிறோம் அப்படின்னா, என்னம்மா தோசை ஊற்றிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. முடிஞ்சுமா அப்படின்ட்டோம்னா, மாவை சட்டியை வலித்து ஊற்றுனியா எங்கே காட்டு அப்படின்வாங்க. காமிச்சா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம எந்த ஒரு பொருளையும் வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு அம்மா நினைப்பாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.